வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி. இதில் நான் ராகு மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில். ஏன்னா ராகு தலை கேதுவால். ஸோ அவங்க ஒரு 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயிற்சி அந்த நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன பலன், அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன், சதயத்தில் என்ன பலன், அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அடுத்த அதோடைய 2ஆம் பகுதியாக கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா, முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதற்கப்புறம் மகன் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2026ஆம் வருஷம். அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது 19th மே, இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அது 5th டிசம்பர். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனானவர் குரு. அவர் 7ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் சனி, முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்கு. 19ஆம் தேதி மே மாதம் ராகு 3ஆம் வீட்டிற்குள் வருகிறார். அதே நேரத்தில் கேது 9ஆம் வீட்டிற்குள் இருக்கிறார். சரி, இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்டவர்? ராகுக்கு பெஸ்ட் பிளேஸே 3, 6, 10, 11ன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடம் என்பது முக்கியமாக என்ன செய்யும்னா, கடுமையான முயற்சி, மனோதைரியம், மனோதிடம், ஆன்ம பலம் இருந்தால் தானே மனோதைரியமே வரும். இது எல்லாத்தையுமே நினச்சி கொடுக்கும் 3ல் இருக்கக்கூடிய ராகு. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் முதல்ல தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக ஒரு காரியத்தை எப்படி எடுப்பீங்க? எந்த காரியத்தையும் உங்களால் எடுக்க முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ அந்த மனோதைரியத்தை தரக்கூடியவர் ராகு. சரி, ராகுவில் எப்படி சொல்லலாம்னா 2 விதமாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை சாதிக்க. ஒன்று ஹார்ட் ஒர்க்குமா, ஹார்ட் ஒர்க் பண்ணவெல்லாம் வெற்றி அடைய முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்கிங்மாங்க. அது ஸ்மார்ட் ஒர்க்கிங்னா ஒரு விஷயத்தை அடையணும், அந்த முயற்சி எந்த மாதிரியான முயற்சி அதை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தெரியணும். எந்த நிலத்தில் எதை பயிர் பண்ணணும்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு தான் நஞ்சை புஞ்சை இதெல்லாம் சொல்லுவான். ஸோ அதை ராகு உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அப்போ உங்கள் ஆட்டிடியூடு மாறும். தயங்க இருந்த உங்கள் நிலை மாறி டேஷிங்காக நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும். உங்கள் மனசில் முக்கியமாக ஒரு எண்ணம் என்னென்னா, ஐ எம் செகண்ட் டு நன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் உங்கள் மனசில். இதெல்லாம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் விளையக்கூடியது. அதில் குறிப்பாக பாருங்கள், முதல்ல அவருடைய சாரத்தில் 19ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 24 நவம்பர் வரைக்கும் அவர் பூரட்டாதி நட்சத்திரம், அந்த குருவின் சாரம். குரு யார்? உங்கள் ராசிநாதன். அவருடைய சாரத்தில் இருக்கும்போது, அவர் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது சகல சுபகாரியங்களும் நடக்கும். திருமணம், குருன்னா தனகாரகன், புத்திரகாரகன். அப்போ பணம், குழந்தை பிறப்பு, இல்லை என் குழந்தைக்கு ஒரு நல்ல இடத்துல ஸ்கூலில் நான் போடணும், இல்லை ஒரு லெவலுக்கு வந்துட்டு அவனுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், இல்லை அவனை பிஸ்னஸில் நான் ஈடுபடுத்தணும், இப்படி நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைகளை பற்றிய கனவுகள் உங்களுக்கு இருக்குது.
ஆஸ் அ இண்டிவிஜுவல் சில விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கலாம். இது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். அதாவது நிறைவேறக்கூடிய காலம்னா நிறைவேறுவதற்கான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த காரியத்தை நான் சாதிக்கணும்னா எனக்கு இவ்வளோ லோன் வாங்கினா இந்த பேங்க்கில் இந்த மேனேஜரை போய் பாரு, அவன் ஓரளவுக்கு நல்லவன், லிசன் பண்ணுவான், கன்சிடர் பண்ணுவான். இந்த பேங்க்குக்கு போகாத, அது வெத்துவேட்டு, இந்த மேனேஜர் முசுடு, அவனை பார்க்காத. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரே விஷயந்தான் நம்ம போகிறது. அதில் வெவ்வேறு விதமான என்விரான்மெண்ட்டை பார்க்குறோம். அப்போது சரியான ஆளை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய காலம்னா நம்ம முயற்சிகள் வெற்றி அடையும். அதான் மூணில் இருக்கிற ராகு வெற்றியை தருவார். அதுக்கு அனுகூலமாக காரிய சாதனைக்கு அனுகூலமாக குரு இருக்கிறார். அப்போ காரிய சாதனைன்னு சொல்லும்போது அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, அதுக்கான லோன்ஸு, அதுக்கப்புறம் அது கமிஷனிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். இது எல்லாமே பெரிய லெவலில் திங்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அப்போ அது நடக்கும். அதற்கான வழிமுறைகள் திறந்திருக்கும். சரியான வழியில் நீங்கள் பிரயாணம் செய்வீர்கள். அப்போ இலக்கை நோக்கி சரியாக பயணம் செய்து இலக்கை சரியான முறையில் அடைய முடியும். சரி, உங்களுக்கு அனுகூலமாக தானே இருக்கார் 4ஆம் வீட்டில். எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அனுகூலமான ஒரு காலம். அடுத்து 23 நவம்பர் மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட 1ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் அவர் தன்னுடைய சொந்த சாரமான சதயத்தில் போகிறார். சதயம் ராகுவினுடைய சாரம். ராகுவினுடைய சாரம் அப்படிங்கும்போது ராட்சச பலம். இந்த மலையை புரட்ட முடியுமா? புரட்டி காமிக்கிறேன். அந்த அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் வரும். நம்ம ஊர் பாலிட்டிஷியன் கவலையே இல்லை, அவன் மலையே உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான், மலையே காணாமே போடும். அது ராங் எக்ஸாம்பிள். ஆனால் நீ ரைட்டாக இருக்கியா ராங்காக இருக்கியாங்கிறது எகெயின் லெஃப்ட் யூ. பட் நீ ராங்காக போனேன்னா குருவினுடைய அம்சத்தில் வரக்கூடிய உங்களை குருவே தண்டித்து விடுவார். அதனால் ரைட்டாக போனால் தான் குரு அனுகிரகம் செய்வார். அப்போ நீங்கள் நியாயமாகத்தான் செல்ல வேண்டும். அந்நியாய வழிக்கு எவனாலும் வழிகாட்டினா போகாதீங்கிறதுக்கு இதை சொல்கிறேன். பாலிடிக்ஸை பற்றி நான் பேசலை, அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் நினச்சிங்க. அடுத்த சாரம் செவ்வாயினுடைய சாரம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5. செவ்வாய் யார்? 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அல்லவா? மிகப்பெரிய வெற்றி. இந்த நேரத்தில் உங்களுக்கு விழா நடத்துவார்கள். உங்களை பற்றி இப்போ பெருமையாக பேசுவாங்க. அது சின்ன விஷயம், இடமா இருக்கலாம், பெரிய இடமா இருக்கலாம். இது சரி, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க, அப்போ கூட உங்களை பார்த்து கைத்தட்டி இவர் ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணார், பெரிய அளவு உழைப்பை கொடுத்துருக்காருமாங்க. இதே நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், பாராட்டு விழா. ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், அதுக்கு தகுந்த மாதிரி பாராட்டு விழா. எங்கே இருக்கீங்களோ, ஒரு ஆர்கனைசேஷனில் சீஃபாக இருக்கீங்க, உங்களை எம்டி கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இதெல்லாம் எதனால்? 5 கூடியவனுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராகு எப்போவுமே ஒரு விஷயத்தை மேக்ஸிமைஸ் பண்ணுவார், மேக்னிஃபை பண்ணுவார். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். கெட்டதை செய்வார்னா என்ன? நான் ஆசைப்பட்றேயா, நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்றது நியாயமான ஆசை. இந்த பேங்கை கொள்ளையடிச்சு நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன். ராகு என்ன செய்வார்? பக்காவாக இந்த பிளான் போட்டு கொடுக்கறதுக்கான வழிமுறைகளையும் எனக்கு காமிப்பார். அப்போ நான் உழைச்சி சம்பாதிக்கணுமா இல்லை பேங்கை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணுமாங்கிறது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன். சரி, ராகு அதோடு உங்களை கைவிட்டுட்டு போயிடுவார். கொள்ளையடித்த என்னை காப்பாற்றுவாரா? இல்லை. நல்ல வழியில் போனால் உனக்கு அபாயம் இல்லை. ஆனால் ராங் என்ட்ரியில் போயிட்டேன்னா வெற்றி கிடைக்கும், தற்காலிக வெற்றி. அது பர்மனன்ஸ் இருக்குமா? இல்லை. இதுதான் வித்தியாசத்தை புரிஞ்சுங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே நிறைய பேருக்கு இதை நான் சொல்லிட்டே வரேன். அது காரணம் ராகுவின் தன்மை. ராகு யார்? புராணங்களில் ராட்சசன் தானே. ராகு என்பவர் அரக்கன். அவர் தேவரை போல உருவமிட்டு உட்காந்து அமிர்தத்தை வாங்கி குடித்து தேவருடைய அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். அதுதானே உங்களுக்கு புராண கதையில் வருது. அப்போ அந்த குணம் எங்கே இருக்குது? அங்கே தானே இருக்கும். அதனால் ராகு இஸ் வெரி பவர்ஃபுல், பட் இஸ் ஃபார் போத். அதில் எதை நீ எடுக்கிறேங்கிறது உன்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தது. நல்லதை தேர்ந்தெடு, நிம்மதியாக இருப்பாய். கெட்டதை தேர்ந்தெடுத்தால் குறுக்கு வழியில் பெரிய சந்தோஷத்தை அடைந்து அதுக்கப்புறம் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பேன்.
இல்லை அடிபட்டும் போயிடுவேன். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து கேதுவினுடைய சாரத்துக்கு வருவோம். கேது எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில். அவர் ஞானக்காரகர். 9ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது தெய்வத்தை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால், சொல்லுவாங்களே தெய்வம் ஒரு அடி வச்சா தெய்வம் ஒன்றை நோக்கி 7 அடி வைப்பார், அது போல். ஆனால் ஒரு அடியை நீ எடுத்து வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போது தெய்வ அனுகூலத்தை நீ பார்க்க முடியும், தெய்வத்தை உணர முடியும், பெரிய மகான்களுடைய கடாட்சம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், உலகத்தை பற்றிய ஒரு ஞானம் பிறக்கும். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு சித்தர் பாடல் சொல்லுவான். அதோடைய உண்மையான அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கேதுவின் சாரத்தில் வரக்கூடிய நன்மை. அப்போ கேது தன்னுடைய சொந்த சாரமான சூரியனுடைய சாரத்தில் போகிறார். அப்போ பெரிய அளவுக்கு ஒரு ஒரு தன்மையை சொல்ல முடியாது உங்களுக்கு. ஆனால் அதுதான் திறவுகோல். அது ஜூன் 20ஆம் தேதி வரை, மே 19 ஜூன் 20. ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட மார்ச் 30ஆம் தேதி வரை அவர் செல்வது சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் யார்? அசுர குரு. அதில் கேது போகிறார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்னால் கேதுவில் வந்து உடனே நம்ம பணத்தோடு ஈக்குவேட் பண்ண முடியாது. நம்ம ஆன்ம ஞானம், தெய்வ நம்பிக்கை, நம்ம செய்யக்கூடிய சில முயற்சிகள். நீங்கள் திடீர்னு நினைக்கிறீங்க இந்த கோயிலை நான் கட்டுவேன், அது ஒரு இமாலய டாஸ்க்குப்பா, நீ எப்படி இந்த கோயிலை கட்ட போகிற, உங்கள்கிட்ட ஏது காசு எனக்கு வேண்டாமே, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, ஒரு 1000 மீட்டர் நான் காசு வாங்கி கட்டுவேன் இந்த கோயிலை. சாத்தியமாகும். அதுதான் அரக்க குணம். அதாவது கண்ணை தூங்க மாட்டான்னு சொல்லுவான், கண் தூஞ்சார்லாம் ஏதோ சொல்லுவாங்க தமிழ், அது மாதிரி தூங்க மாட்டேன், பெரிய டாஸ்க்கை நிறைவேற்றுவேன். ஏன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் 9ஆம் வீட்டில் அது நடக்கிறது. பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அது புண்ணிய காரியமாக இருக்கலாம், சாதிக்க முடியும். ஒரு சேரிட்டி ஒர்க்காக இருக்கலாம், சாதிக்க முடியும். பலரை ஏமாற்றும் விஷயமாக இருக்கலாம், அதையும் சாதிக்க முடியும். அப்போ பலரை ஏமாற்ற விஷயம் என்ன பண்ண, சிட்டு கம்பெனி. ஆனால் ஒன்று நிச்சயமாக உள்ளே போட்டுருவாங்க, உன் பார்ட்னர்லாம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போடுவான், நீ ஏமாந்து போடுவோம் அல்டிமேட்டாக, அது வேறு விஷயம். அப்போ நல்லதை நினைத்து சாதனை செய்யும் பொழுது உங்களை இந்த உலகம் கையெடுத்து கும்பிடும். அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரராக முடியும். அடுத்து அவர் தன்னுடைய சொந்த சாரமான மக நட்சத்திரம் கேதுவின் சாரம் மார்ச் 30 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் ஞானம், தவம், உயர்நிலை, சக்கரங்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை நிலைப்படுத்துதல், 3ஆம் கண் திறந்துடாதீங்க, அதுக்குன்னு அதை எல்லா விஷயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதில் ஈடுபட்டிங்கன்னா போலியான ஒரு சாமியாராக ஆகணும்னு நினச்சா நடக்க முடியும். அதுவும் போலி சாமியார்லாம் இந்த நான் பேசுகிற பேச்சை கேட்டால் ரொம்ப எனர்ஜைஸ் ஆகிடுவாங்க. இதுதான்டா எனக்கு பொற்காலம்மா, என்னவோ அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் ஞானத்தையும் தருவார், ஞானம் பெற்றது போல் நடிப்பையும் தர முடியும். ஏன்னா அந்த ஞானக்காரகன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகத்தில் செல்லக்கூடிய காலம். ஆனால் அது கேது. கேதுவுடைய ஒரு தன்மை என்னென்னா, உண்மையை நீ உணர்வாய், அதே நேரத்தில் வக்கரமாக நீ வாதமும் பண்ணலாம், பண்ணுறதுக்கு இருக்கவும் பண்ணுவான். சரி, இங்கே ஒரு பெரியவருடைய கொள்கையை பற்றி பேசுகிறார்கள், பேசலாம். யார் தெய்வம், எங்கே தெய்வம், மனுஷன் தான் ஏன் தெய்வம்னு சொல்லலாம், சொல்லு, அது அவன் மனநிலையை பொறுத்தது. ஆனால் உயர்ந்த இதில் இருக்கக்கூடிய தெய்வ நிலையை பற்றி நீ பேசும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன அமைதி, மன திருப்தி, மன சந்தோஷம், அதுக்கு ஈடு இணையே இல்லை. இப்படி நீ பேசும்போது 4 பேர் உன்னை கண்ணா அப்படின்னா திட்டிட்டு தான் போகிறான். சரி, அதனால் நீ என்ன சாதிக்க போகிறாய்? ஏன்னா உன் அறிவு ரொம்ப ஷார்ட் சைட்டட், உனக்கு என்னன்னு ஒரு லெவலுக்கு அப்புறம் தெரியாது. சொன்னதெல்லாம் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை இதை குறிப்பிட விரும்புகிறேன். கண்ணதாசன் நாத்திகவாதி, அவருடைய வனவாசத்திலே சொல்கிறார், நான் பரம நாத்திகவாதி. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்ததான். அதாவது ரொம்ப சிக்காக அவர் இதில் இருக்கும்போது
சாண்டோ சின்னப்பா தேவர்னு அவர் பெரிய பக்தர். அவர் வந்து அவருக்கு விபூதியெல்லாம் இட்டுட்டு அவர் சொன்னாராம், "நீ காஞ்சி பெரியவரை போய் பார்ப்பியா? தப்பாக நினச்சிக்காத, என்னை திட்டாதேன்னாராம்." "என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என் நன்மையை தானே பேசுவீங்க, நான் போய் பார்க்குறேன்." அது அவர் வாழ்க்கையில் திருப்புமுனையாக நிகழ்ந்ததாம். அதை பற்றி அவர் எழுதியிருக்கார். அப்போது பெரியவர் சொன்னாராம், "டேய் உன் பரம்பரையே கோயிலுக்கெல்லாம் செஞ்சுருக்கடா, அப்போ நீ எப்பட்றா நாத்திகனாக இருக்க முடியும்னு?" கேட்டிருக்கார். அதுதான் அவர் அறிவு கண்ணை திறந்தது, அவர் போக்கையே மாற்றியது, பெரிய அளவுக்கு பல விஷயங்களை அவர் சொல்ல வச்சது. 9ல் இருக்கும் கேது அதை தருவதற்கு ரெடியாக இருக்கார். பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் நல்லது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.